தேர்தலில் என் முதல் ஓட்டு பாஜகவுக்கு ஓட்டு. அன்னைக்கு சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒன்றா தேர்தல் நடந்தது. ஒசூரியும் கிருஷ்ணகிரியும் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணது. இங்கே கேஎஸ் நரேந்திரன் கண்டெஸ்ட் பண்ணார், அங்கே கிமிஷன் கண்டெஸ்ட் பண்ணார். அன்றைக்கி நான் சின்ன பையன், அவங்க மூஞ்சி கூட எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் போட்ட ஓட்டு பாஜகவுக்கு தான். ஓட்டு போட்டு வீட்டுக்கு போனேன். எங்கள் அப்பா கேட்டார், இவருக்குற ஓட்டே சொல்லுங்க, பிஜேபி கேஸு சிரிச்சுட்டு வெளியூர்கார ஓட்டு போட்டு வச்சப்பா சந்தோஷம். நான் சொன்ன பதில், நான் வெளியூர்கார ஓட்டு போட்டேன், எனக்கு அத்வானி ஓட்டு போட்டேன், இந்த நாட்டுக்காக ஓட்டு போட்டுறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாங்க. சரி, ஓட்டு போட்டு கட்சிக்கு உங்களுக்கு என்ன சொன்னாங்க அதை சொல்லு. ஐயா 2020 வேல் யாத்திரை நடக்கும்போது முருகஞ்சி வந்தார். வேல் யாத்திரை கண்டிப்பாக நாங்கள் நடத்தி தீர்வோம் அப்படின்னு நடக்கும்போது நாங்கள் கைது பண்ணோம். இதே மண்டபத்தில் எங்களை கைது பண்ணாங்க. அன்றைக்கி நான் அந்த மூலையில் நின்றுட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறேன். அந்த மேஜிக் ஷோ அங்கே இருந்தவன் இங்கே வர்றது பாஜக மட்டும்தான் சாத்தியம். உங்களுக்கே தெரியும், வால் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் வால் போஸ்ட்டே ஓட்டிக்கிட்டு இருப்பான், சொம்புக்கிறவன் சொம்பு தூக்கிட்டே இருப்பான், முட்டு கொடுக்குறவன் முட்டு தூக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் உழைப்புக்கு பணம் மரியாதை. அடுத்து சரி ஆச்சு, வழக்கறிஞர் பிரிவுக்கும் பாஜகவுக்கு என்னையா பண்ணீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், ஏதாச்சும் ஒரு உதவி அப்படின்னு பார்த்தா விநாயகர் சிலை வைக்கும்போது நிறைய கேஸு. அந்த மாதிரி கேஸில் எங்கள் சுந்தரமூர்த்தி அட்வொகேட் சொல்லியிருக்காரு, அவங்களுக்குள்ள நிறைய கேஸ் நடத்திருக்கிறது. அதே போல் 2023 டெகிரிப்பட்ட பஸ் ஸ்டாண்டில் இந்து முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அங்கே சேலம் கோட்ட பொறுப்பாளர் சந்தோஷ் ஜி வந்தாங்க. அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு திறனோட உழைத்து வாதாடி வெயில் போட்டு கொடுத்தவங்க சரித்தாங்க அட்வொகேட், உமன் அட்வொகேட் போட்டாங்க. அவங்க பாஜக மகளிர். இப்போது ரீசெண்டாக போன மாதத்தில் பிப்ரவரி மாதத்துல திருப்பரங்குன்றதுக்காக இந்து முன்னணி ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வால் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராவாக தூக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஓட்ட வால் போட்டு அவங்க எப்படி தகவல் தெரிஞ்சதுன்னு தெரியல போலீஸ்க்கு. அவங்க கைது பண்ணி 10 பேரை ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போயிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரிலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் கூடவே இருந்து அவங்களுக்கு பெயில் போட்டு வாங்கி கொடுத்தவர் நம்ம யோகேஷ் நரசிம்மாரெட்டி அட்வொகேட் டெகிரி. அந்த கேஸில் கோர்ட்டில் திறம்பட வாதம் பண்ணி வெயில் மக்களுக்கு முடிவு கொடுத்தவர் சீனியர் அட்வொகேட் ஜெயபிரகாஷ். சரி, அவ்வளோதானா? உங்கள் அட்வொகேட் நடுவில் என்ன நடக்குது சார்? எங்களுக்குள்ள எல்லா அட்வொகேட்ஸும் இருக்கிறாங்க. எங்களுக்கு சக்தி ஒரு சில இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. கிரிமினல் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு பூரா போராடிக்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்க, பார் பிரசிடென்ட்டுங்களே நின்று ஒன்றிய அரசே அப்படின்னு தான் கோஷப்பட்டாங்க. எங்கள் ஊரில் மட்டும்தான் மத்திய அரசே கோஷப்பட்டோம். அதுக்கு காரணம் எங்கள் பார் தலைவர் இருந்தால் அனந்த்குமார் தான். அந்த ஒன்றிய அரசாங்கிறது தவிர்த்து கோஷப்பட்டு கொடுத்தாரு. அதுக்காக அவர் நன்றி. அடுத்து உங்களுக்குள்ள எப்படி கவுண்டர் பண்ணுறீங்க? அடுத்த அட்வொகேட்ஸ் அதுக்கு எங்ககிட்ட ஒரு புலி இருக்குது, 2 புலி இருக்காங்க. ஒன்று அகிலா மேடம், இன்னொன்று ஜெகதீஷ். ஜெகதீஷ் வாங்க, அவங்க மூச்சை கட்டுங்க கடவா. எந்த பக்கம் பால் போட்டு 6 அடிப்பார் எங்கால். அந்தளவுக்கு டெரராக இருப்பார். அவரை பார்த்து யாருமே கிட்ட வரமாட்டாங்க. எங்களுக்குள்ள திமுக காரங்களில் கம்யூனிஸ்ட்காரங்களே எங்களை கவுண்டர் பண்ணுவாங்க சார். தேவையில்லாத சர்ச்சைகள் இருப்பாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஆபத் பாகம் எனக்கு ஜெகதீஷ் தான்.
இது மாதிரி எங்களும் பாஜகவுக்கு நிறைய தாய்க்கும் செய்து இருக்கிற அளவுக்கு உறவு இருக்கு. எங்களில் இதுவரைக்குமே மூத்த வழக்கறிஞர்களை யாரும் டச் பண்ணவே கட்சிக்காக அவங்கள இழுத்துட்டு வாங்க. எல்லாருமே ஆதரவாளர்கள். எங்களுக்கு ஒரு பிரச்சனை போனால் ஆனந்த் போன சார் இது பண்ணுவாங்க, சத்யநாராயணன் இது பண்ணுவார், சிவசங்கர் சார் இது பண்ணுவார், ராமகட்டா இது பண்ணார், எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் என்னைக்காச்சும் அவங்க உள்ளே வந்துருக்கீங்களா சார் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க வந்தது. ஆனால் சார் ஃபஸ்ட் டைம் நாங்கள் மட்டும்தான் இந்த தடவை தான் எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸும் வர கூப்பிட்டுருக்கோம். அவங்க எல்லாரையும் பாஜக மெம்பர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேருதவி பொறுத்தவரை கூடவே அம்மன் சுரேஷ் கூடவே இருந்தார். எல்லா ஒவ்வொரு அக்காட்டுக்கும் அவர் வந்து மெம்பர்ஷிப் பண்ணணும். வாய்ப்பு நன்றி.